வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பீட்ஸை நீடில் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகர் பீடும் நான் ரவுண்ட் பீடும் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற அயன் நீடில். இதில் நான் த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கேன். ஸோ கடையில் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஸோ நீங்கள் பீட் நீடில், அயனில் பீட் நீடில் அப்படின்ட்டு கேட்டால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் தின்னாக இருக்கும், இந்த மாதிரி வளையும் லைட்டாக, அந்தளவுக்கு கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் திக்கான நீடிலும் கிடைக்கிது. இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு. இது அந்தளவுக்கு வளையாது. பிகினராக இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற நீடில் வாங்கிக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பழகும்போது உங்களுக்கு. ஆனால் இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு நீடிலில் பீடு ஏறாது. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது அந்த மாதிரி பழகிக்கோங்க. இது உட்டன் நீடில், இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். நான் இது யூஸ் பண்ணுறதில்ல. நான் எப்பயும் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கையிலையும் க்ரிப்பாக இருக்கும். இது இந்த மாதிரி சிம்பிளாக சாதாரணமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையில் வேர்க்கிறவங்களுக்கு கையில் பிடிச்சி ரொட்டேட் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். இதில் எப்படி பீடை லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஹூக் பாயிண்ட் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சென்ட்ரு விரலில் இந்த மாதிரி ஹூக்கை பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சென்ட்ரு விரலில் ஹூக் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம கையில் இப்படி படுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, பிடிச்சிட்டு நம்ம பீடை எப்படி லோட் பண்ணணும்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் நம்ம பீடை லோட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது விரலை கொஞ்சம் லேசாக தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு முடிக்கும்போது பிடிச்சி அந்த பீடை கொஞ்சம் உள்ளே நகர்த்திக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது லேசாக விரலை தூக்கிட்டு முடிக்கும்போது பீடை பிடிச்சி மேலே தள்ளிக்கோங்க. இதே மாதிரி தான். ஸோ இதை எப்படி நான் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கும்போது கொஞ்சம் விரலை மேலே தூக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பீடு ஏறி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி இதே மாதிரி பண்ண உங்களுக்கு பீடு ஃபுல்லாக அதில் நீடில் லோட் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா போதும், நல்லா லோட் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது விரலை கொஞ்சம் லூஸ் விட்டு அங்கே போகும்போது அதில் நகர்த்திக்கோங்க விரலில் பீடை. ஸோ பின்னர் வாட்டி காட்டுறேன்னா ஹூக் பாயிண்ட் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு முடியும் போது அந்த விரலை மேலே நகர்த்திக்கோங்க. ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீடில் ஃபுல்லாக பீட் லோட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஸோ அவ்வளோதான். மெதுவாக நீங்கள் தள்ளினாவே போதும், பீடு ஃபுல்லாக அதில் நீடில் லோட் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவாக பண்ணுங்கள். லேசாக விரலை மேலே தூக்கிட்டு அந்த லாஸ்ட்டு போனோடனே பீடை மேலே ஏற்றிட்டா போதும். ஸோ நான் இந்த மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரேம் மேலே போட்டுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கண்டெய்னர் வச்சுருக்கேன். இதில் நான் சுகர் பீடை போட்டு வச்சுக்குவேன். ஸோ இதை நான் கீழே ஃப்ரேமுக்கு கீழே வச்சுக்குவேன்னா வச்சுட்டு இதை வச்சு தான் நான் லோட் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி பண்ணிங்கனாவே அது பீட் நல்லா லோட் ஆகிக்கும். நம்ம தேய்க்கும் போது விரலை மேலே தூக்கிக்கோங்க, முடிக்கும்போது விரலை வச்சு பீடை உள்ளே தள்ளிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக லோட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டாலும் இதுக்கு ஒரு மூடி போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுக்கலாம். வேலை முடிஞ்சோடனே இந்த கிளாத்தில் போட்டு வச்சுருந்தா கூட எடுத்து அப்புறமா போடணும். ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் கூட நீங்கள் அப்படியே உடச்சி வச்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயும் அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். ஹூக் பாட்டை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதே மாதிரி நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக லோட் ஆகிக்கும். இதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கவரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கூட அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே மெத்தடு தான், சேம் மெத்தடு தான் நம்ம எல்லாத்துலேயும். அந்த கண்டெய்னர்லேயும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர்லேயும் நீங்கள் அதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நான் கீழே வச்சுக்குவேன். வச்சுட்டு கீழே கையை கொண்டு வந்து இந்த மாதிரி பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் மேலேயே போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு இப்போ காட்டின மெத்தட் படி அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஷோல்ட்ரு பெயின் அந்த அளவுக்கு வராது. அப்பப்போ நம்ம கையை மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஷோல்ட்ரு பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்குவேன், போட்டு வச்சுக்குவேன். நீ அடுத்து ரவுண்டு பீடை எப்படி ஈஸியாக லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பீடு வந்து அந்த கலண்டு உருவிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பீடை வந்து நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட்டை எடுத்துகிட்டு இதை எப்படி நீடில் ஈஸியாக லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி 2 விரல் வச்சு பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரேம் மேலே வச்சு காட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த விரல் சென்டரில் ஒரு 2 விரலை இப்படி சுற்றி இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பீடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதையும் டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த 2 விரலுக்கு சென்டர்லேயும் இந்த மாதிரி நூல் வந்து டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நேராக பிடிச்சிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த நீடில் உள்ளே விட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே இறங்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த நீடில் இடம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ விட்டுட்டு அந்த சென்டர் விரலில் வச்சு பீடை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த நூலை இழுத்திங்கன்னா போதும், பீடு ஃபுல்லாக உள்ளே லோட் ஆகிக்கும். ஸோ இன்னொரு வாட்டி காட்டுறேன். இதே மாதிரி அந்த 2-3 விரலை சுற்றி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் உள்ளே விட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா அந்த பீடை உள்ளே தள்ளணுன்ட்டு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பீடு விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நேர் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே விட்டிங்கன்னா பீடை வந்து ஈஸியாக அதில் லோட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இதுலேயே கோத்து வச்சிடலாம் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை நம்ம இந்த ஒவ்வொரு பீடாக எடுத்து இந்த எட்ஜில் வச்சு கோக்கிறதுனா கஷ்டம், நம்ம ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்த பீடை எப்படி மறுபடியும் இதுலேயே ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுவும் அதே மாதிரி மெத்தடு தான். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஹூக்கில் அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பீடை தள்ளி விட்டுட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா போதும், உள்ளே போய்க்கும். ஸோ இன்னொரு வாட்டி அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருப்போம். ஒரு வாட்டி ஆல்டர்னேட்டிவாக பீடெலாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரித்து தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா மற்ற ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா எல்லாமே சேர்ந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி அதுலேயே போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி த்ரெட்டை நீடில் வச்சு இழுத்து விட்டுருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இருக்கிற நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நீடில் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம த்ரெட்டில் அதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஒரு பீடும் மிஸ் ஆகாது, வேஸ்ட் ஆகாது. மற்ற பீடு போய் கலந்து நமக்கு அந்த டைமில் ஒர்க் பண்ணுற டைமில் நமக்கு எடுக்கிறதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எப்படி வைக்கிறதுனா நான் ஃபஸ்ட்லேயே காட்டியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த ஒரு பீடை மட்டும் எடுத்துகிட்டு இதில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம பீடும் இதுலேருந்து கலண்டு வராமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு தள்ளினாலும் சரி அந்த பீடு போய் லாக்காகி நின்றுக்குது. இதை லூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா லூஸ் ஆகிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பீடு வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.